முக்கியமா நந்தகுமாருக்கு துணை போனதுல ஒரு பொண்ணு ஒருத்தி அடங்கியிருக்கா. இந்த ரூபினி நம்மளே குறி வச்சு பேசுற மாதிரி இருக்கு. நாம டூப் ஜோதிகான்னு கண்டுபிடிச்சிட்டாலும் என்ன? என்ன ரூபினி எல்லாத்தையும் அப்படியே கண்ணுல நேரா பார்த்த மாதிரியே சொல்றீங்க? அதெல்லாம் ஒரு ஞான திருஷ்டி தான். சரி, நான் குழந்தைய நல்லா பாத்துக்கிறது மட்டும் இல்ல, உங்க எல்லாருக்கும் வாய்க்கு ருசியா நல்லா சமைச்சு போடுவேன். நான் இப்போ சமையல் வேலை செய்வா இல்ல குழந்தைய பாத்துக்கவா? ரெண்டு வேலையும் செய்யுங்களேன். அதுவும் சரிதான். ஓய், என் ஒரு கையில குழந்தை, என்னோட இன்னொரு கையில கரண்டி. இங்க பாருங்க, இனிமே உனக்கு எல்லாமே நான் தான், சரியா? இந்த பாரு, பாட்டி அம்மா சித்தி, இனி நீ யாரையும் தொந்தரவு பண்ண கூடாது. சித்தி இல்ல, சித்தி இல்ல. ஐயோ, அது என்னன்னே தெரியல ரூபினி. முன்னாடி எல்லாம் சித்தி சித்தின்னு எப்ப பார்த்தாலும் ஜோதிகா கூட ரொம்ப அட்டாச்சா இருந்தா. ஆனா நந்தகுமார் இவளை கடத்திட்டு போயிட்டு இவ வீட்டுக்கு திரும்பி வந்ததுல இருந்து இவள சித்தி இல்ல சித்தி இல்லன்னு சொல்லிக்கிட்டே இருக்கா. குழந்தையும் தெய்வமும் ஒண்ணுன்னு சொல்வாங்க. குழந்தை ஏன் இப்படி சொல்லுதுன்னு பொறுத்திருந்துதான் பாக்கணும், இல்லையா ஜோதிகா? ஆமா. சரி, ஓகே. கிச்சன் இந்த பக்கம் தானே? ஹலோ, ஒரு நிமிஷம். நீங்க இன்னைக்கு தானே எங்க வீட்டுக்குள்ளே வந்திருக்கீங்க. அப்புறம் எப்படி கிச்சன் அங்கதான் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும்? சிம்பிள். ஒரு வீட்டுக்கு வாஸ்துபடி கிச்சன் அந்த பக்கம் இருக்கணும், பெட்ரூம் அந்த பக்கம் இருக்கணும். அங்கதானே இருக்கு. ஆமா ஆமா. நம்ம போய் சமைக்கலாமா? சரி வா. சரி வாங்க. அக்கா, ஒரு நிமிஷம். என்னடி? எனக்கு என்னமோ இந்த ரூபினி மதன் மாமாவை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக போலீஸ் அனுப்பி வச்ச கையாலா இருக்குமோன்னு தோணுது. ஏய், சி, என்ன பேசுற நீ? சக்தி அக்கா அந்த மாதிரி எல்லாம் அனுப்பி வைப்பாங்களா என்ன? அப்படியெல்லாம் பேசாத. ஏன் இப்படி கன்ஃபியூஸா இருக்க? வாங்க. இவ யாரா இருப்பா? இத கண்டுபிடிச்சி ஆகணும். ஐயோ, போலீஸ்காரங்க நம்மள துணியெல்லாம் உருவிட்டு நம்மள உட்கார வச்சுட்டாங்களே. போற போக்க பார்த்தா நமக்கு டின்னு கட்டிடுவாங்க போல இருக்கு. சார், பையா மாக்கா ஏதாவது சொன்னானா? வாயை திறக்க மாட்டேன்றான் சார். என்ன பண்றேன்னு தெரியலையே. இவர் வந்துட்டாரா? உட்கார் உட்கார். அப்புறம் மதன் எங்க இருக்கா? சார் சார், என்ன அடிக்க போறீங்களா சார்? சார், நீங்க என்ன அடி அடிச்சாலும் சரி, மதனை பத்தி எனக்கு ஒண்ணுமே தெரியாது சார். அப்படின்னா உன்கிட்ட இருந்து என்னால உண்மையை வாங்க முடியாது. மதனை பத்திரமா அடைச்சு வச்சிருக்கோம், எங்களால கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்றேன், அப்படித்தானே? இல்ல சார், நான் சொல்றத கொஞ்சம் தெளிவா புரிஞ்சுங்க சார். ஓஹோ, அப்ப நான் தெளிவில்லாம இருக்கேனா? சார் சார் சார், நான் அப்படி சொல்லல சார். நான் எதை சொன்னாலும் நீங்க தப்பாவே புரிஞ்சுக்கிறீங்களே சார். நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டு வரல, நீ தப்பா நாள்ல தெரிஞ்சுதான் உன்னை தூக்கிட்டு வந்திருக்க. ஒழுங்கா உண்மையை சொல்லிடு, இல்ல வாயில கரண்ட் ஷாக் தான். சார், ஏன் சார் கரண்ட் சாக்கு கொடுத்து வீணா போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்க கரண்ட்டை வேஸ்ட் பண்றீங்க? எனக்கு கரண்ட் சாக்கெல்லாம் தேவையில்லை சார். அப்படின்னா உன் உடம்பு சிக்ஸ் பேக்கா இல்ல டீ குட் பாடியா? ஐயோ, நான் அந்த அர்த்தத்துல சொல்லல சார். திறந்திருக்கிற கரண்ட் பொட்டியை பார்த்தாலே போதும் சார், நான் சுருண்டு கீழே விழுந்துருவேன் சார். சார், நீங்க கையில வச்சிருக்க தடியை பார்க்கும் போதே எனக்கு உடம்பெல்லாம் கிட்டு கிட்டுன்னு நடுங்குது சார்.
டேய் என்ன நக்கல் பண்றியா? ஐயோ என்ன பார்த்தா உனக்கு என்ன சிரிப்பு போலீஸ் மாதிரி ஐயோ தெரியுதா? சார் 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 உங்களை பார்த்தாலே எனக்கு ஈரக்குலையே நடுங்குது சார். ஒண்ணு மட்டும் எனக்கு உறுதியா தெரியுது சார், எனக்கு இன்னைக்கு சங்குதான்னு தெரிஞ்சு போச்சு சார். சார் கடைசியா ஒரு தடவை என் குலதெய்வம் மதுரை வீரனை கும்பிட்டுக்கிறேன் சார், அதுக்கு மட்டும் எனக்கு அனுமதி கொடுங்க சார். ஏய் நீ என்ன விஸ்வரூபம் கமலா? சாமி கும்பிடுற மாதிரி நடிச்சு எங்களை அடிச்சு போட்டு தப்பிச்சு போயிடலான்னு பாக்குறியா? ஐயோ சார் நான் அதுக்கான ஆளு நான் கிடையாது சார், என்ன விட்டுருங்க சார். மதன் எங்க இருக்கான்னு சொல்லு, விட்டுறேன். சார் நான் செய்யற தொழில் மேல சத்தியமா சொல்றேன் சார், எனக்கு தெரியாது சார், தெரியாது சார், தெரியாது சார். நீ இப்படி எல்லாம் கேட்டா சொல்ல மாட்டேன். ஐயோ 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 அடிக்காதீங்க சார், அடிக்காதீங்க சார். நிறுத்தியா நிறுத்தியா? யோ நான் உன்னை அடிக்கவே இல்லையா? நீ பாட்டுக்கு சத்தம் போட்டு சீன் போடுற. எப்படி இருந்தாலும் அடிக்க தானே சார் போறீங்க. சார் 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 வேணாம் சார், நீங்க என்ன அடிச்சு படாதளத்துல பட்டுருச்சுன்னா எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகலாம் சார். ஏதாவது ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிட போகுது சார், என்ன விட்டுருங்க சார். நீங்க பட்டு பட்டுன்னு அடிச்சு பொட்டுன்னு நான் போயிட போறேன் சார். உங்க லைஃபும் போயிடு சார், உங்க லைஃபும் போயிடு சார். உங்க எதிர்காலத்தை கொஞ்சம் நல்லா நினைச்சு பாருங்க. உங்க பொண்டாட்டி பிள்ளைங்க எல்லாம் நல்லா இருக்கணும். திடீர்னு நீங்க என்ன ஜெயில அடிச்சு சாவடிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த வேலையெல்லாம் போயிடுமே சார். யோ என்ன மிரட்டுறியா? இல்ல சார், நான் எங்க சார் உங்களை மிரட்டுறேன், நானே மிரட்டு போய் கிடக்குறேனே சார். சார் நான் வரும்போது சொல்லிட்டு தான் சார் வந்திருக்கேன், எனக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா அதுக்கு நீங்க தான் பொறுப்புன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் சார். சார் எனக்கு ஏதாவது ஒண்ணு ஆணுச்சுன்னு வச்சுங்க, லாக்கப்ல கொலைன்னு உங்களை கைது பண்ணிடுவாங்க சார். அப்புறம் நீங்களும் லாக்கப்ல தான் சார் இருக்கணும். அப்புறம் உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்காது, இன்கிரிமெண்ட் கிடைக்காது, அப்புறம் அது இதுன்னு எதுவுமே கிடைக்காது சார். இதெல்லாம் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க சார். எனக்கு எதுவுமே கிடைக்கலனாலும் பரவாயில்ல, மதன் கிடைச்சா மட்டும் போதும். சொல்லுடா, அவனை எங்க ஒளிச்சு வச்சிருக்க? சொல்லு சொல்லுப்பா. சார் நான் வச்சிருக்க டீ கடை மேல சத்தியமா சொல்றேன் சார், அவர் எனக்கு தெரியாது சார். சார் என்ன விட்டுருங்க சார், நான் இப்படியே ஓடிடுறேன் சார். இனி உங்ககிட்ட வாயால பேசி பிரயோஜனம் இல்ல. ஐயோ அடிக்காதீங்க சார், ஐயோ 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 அடிக்காதீங்க அடிக்காதீங்க, வலிக்குது வலிக்குது. இவன் அடிக்காதீங்க, இவன் செத்துக்கிட்டு போயிட போறான். இவனை இதுல உட்காருவீங்க. யோ இங்க பாரியா? யோ நான் இன்னும் உயிரோட இருக்கேனா? டேய் இப்பவே நான் அந்த பூமிகா வீட்டுக்கு போறேன். நீ எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொல்லிட்ட, அதனால மதனை நான் சுட்டு புடிச்சிருவேன்னு சொல்லி மதன் பொண்டாட்டியா அவன் மச்சனிச்சு மாமியாரு எல்லாத்தையும் அள்ளி இங்க கொண்டு வர பாரு. நான் எப்ப சார் உண்மையெல்லாம் சொன்னேன்? அப்புறம் பாரு, ஐயோ உண்மையோட சேர்த்து மதன் வெளியில வருவான். நான் எப்ப சார் உண்மையை சொன்னேன்? சார் அங்கெல்லாம் போவாதீங்க சார். சார் வேணாம் சார், அந்த குடும்பம் பாவம் சார், அங்கெல்லாம் போவாதீங்க சார். ஐயோ சார், மதன் சாரை ஒண்ணு பண்ணிடாதீங்க சார். ஐயோ அப்பா சார், இந்த அடி அடிச்சிக்கல, ஒரு டீ கொடுங்க சார். குட்டி, செல்லக்குட்டி, பொட்டுக்குட்டி, தேவிகா குட்டி வாங்க. இப்ப தேவிகா குட்டிக்கு ஆன்ட்டி உங்களுக்கு பிடிச்சது செஞ்சு தர போறேன். உங்களுக்கு என்ன வேணும்? ஓகே, வெங்காயம் இருக்கு, கேரட் இருக்கு. அப்பா தேவிகா, நீ அப்பாவை கண்டுபிடிச்சிட்டியா? மருவிலே ஒரு பூங்குடி மருந்தே மாயம் செய்வதே. சினிமாக்காரனோட பர்சனல் லைஃபை கிசுங்கிற பேர்ல படிக்க வச்சு நம்ம பசங்களுக்கு அடுத்தவங்க பர்சனல் லைஃபை எட்டி பார்க்குற ஒரு வக்கரமான வெறியத்தான வளர்த்துட்டு இருக்கோம்.
நீ அப்பாவை கண்டுபிடிச்சிட்டியா? இந்த வீட்டுல யாராலையுமே என்ன கண்டுபிடிக்க முடியல. உன் அம்மாவால கூட என்ன கண்டுபிடிக்க முடியல. ஆனா நீ கண்டுபிடிச்சிட்ட. நீ தெய்வ குழந்தை செல்லும். அப்பா பொண்ணு பாக்குறதுக்கு தான் இப்படி மாறு விஷயத்துல வந்திருக்க. ஏய், நான் தான் அப்பான்னு நீ யார்கிட்டயும் சொல்லக்கூடாது, சரியா? அம்மா கிட்ட கூட சொல்லக்கூடாது. அந்த குடுமிக்காரன் இருக்கால நந்தகுமார், அவனை போலீஸ்ல புடிச்சு கொடுக்கணும் இல்லையா? அது வரைக்கும் அப்பா இந்த வேஷத்துல தான் இருப்பேன். ஏய், நீ எல்லாரும் முன்னாடியும் என்ன அப்பான்னு கூப்பிட போற. அப்படிலாம் கூப்பிட கூடாது, சரியா? கூடி சீக்கிரம் அந்த நந்தகுமாரை பிடிச்சி போலீஸ்ல ஒப்படைச்சிட்டேனா, அதுக்கப்புறம் இந்த வேஷத்தை நான் கலைச்சிருவேன். அவனை பிடிக்கிறதுக்கு தான் என்ன வழி நான் யோசிச்சுட்டு இருக்கேன். இதுக்குள்ள இருக்க துண்டு சிட்டை யார்கிட்டயாவது காட்டி சித்தியை காப்பாத்தணும். பண்ணுவியா? அப்பா, என்னங்க அந்த டப்பா வேணுமா? விளையாட போறியா? உனக்கு விளையாடுறதுக்கு டப்பா வேணுமா? இதுவா இதுவா ரப்பர் பேண்ட் வேணுமா உனக்கு? இந்தா. என்ன இது துண்டுச்சிட்டு? என்னடி குட்டி இது? நான் ஆபத்தில் இருக்கிறேன், என்னை காப்பாற்றவும். இப்படிக்கு ஜோதிகா. தேவிகா, இந்த பேப்பர் உனக்கு எப்படி கிடைச்சது? ஜோதிகா சித்தி கொடுத்தாங்களா? சித்தி மேல சித்தி இருக்காங்கல்ல, நம்ம வீட்டுல இருக்காங்கல்ல, அந்த சித்தி தானே கொடுத்தாங்க. என்னடி சித்தி தான் கொடுத்தாங்களான்னு கேட்டா ஆமான்ற, இந்த சித்தியான்னு கேட்டா இல்லன்ற. ஒரே குழப்பமா இருக்கே. சரி, நீ காணாம போயிருந்தல, எங்க போயிருந்த? உன்னை யாராவது கடத்திட்டு போயிட்டாங்களா? கடத்திட்டாங்களா? உன்னை யாரு கடத்தினாங்க? அந்த குடுமிக்கார அங்கிளா? குடுமிக்காரன்றா, ஜோதிகா கொடுத்தான்றா. இவ சொல்றதுல ஏதோ ஒரு மர்மம் இருக்கு. ஆனா என்னன்னு புரிஞ்சுக்க முடியலையே. கண்டுபிடிக்கிறேன், எப்படியாவது கண்டுபிடிக்கிறேன். ரப்பர் பேண்ட் இங்க தானே இருந்துச்சு, யார் எடுத்துருப்பாங்க? காணுமே. எங்க போயிருக்கோம்? ஓ, அது எங்க போச்சுன்னே தெரியலையே.
வந்ததுல இருந்து குழந்தை இடுப்புலயே தூக்கி வச்சிட்டு இருப்பியா? குழந்தை கீழே இறக்கி விட்டுட்டு சமையல் வேலை மத்த எந்த வேலையும் பார்க்க மாட்டியா? ஏய் என்ன யாரு வந்தாலும் இடுப்புல ஏறி உட்காந்துப்பியோ? இறங்கு கீழே, இறங்கு. ஏய் ஏன் ஜோதிகா? எங்க போச்சு? இங்கதானே இருந்தது. சின்ன இவ இவ்வளோ டென்ஷனா எது தேடிட்டு இருக்கா? பாப்பாவை வேற திட்டுறா. இங்கேயும் காணும். எதை தேடிக்கிட்டு இருக்கா இவ? யார் தான் எடுத்திருப்பாங்களோ? புரியலையே. என்ன தேடுறா? சரி, என்னன்னு நாமளே கேட்போம். ஏய் ஜோதிகா, என்ன இது ரொம்ப நேரமா தேடிட்டு இருக்க? சொன்னா நானும் தேடி தருவல்ல? இல்ல, நான் இங்க ஒரு ரப்பர் பேண்ட் வச்சிருந்தேன், அது காணோம். நானும் வீடு ஃபுல்லா தேடி பார்த்துட்டேன், கிடைக்கவே இல்ல. நீ பெருக்கும் போது கிடைச்சதுன்னா குடுக்குறியா? சரி. ஒருவேளை இந்த ரப்பர் பேண்டா இருக்குமோ? சரி, இது கொடுத்து அவளுக்கு ஒரு டெஸ்ட் வச்சு பார்ப்போம். எங்க போச்சுன்னு தெரியல. ஜோதிகா, என்ன இந்த ரப்பர் பேண்டா? ஆமா, கொடு. சரி, இது எப்படி உன்கிட்ட வந்துச்சு? இது இங்கதான் சோபா கீழே கிடந்தது. சரி சரி, நீ போ. வாட செல்லம். உனக்கு பசிக்குதா செல்லம்? என்ன சாப்பிடுறீங்க? என்ன வேணும்? நம்ம இவ்வளவு நேரமா தேடிட்டு இருந்தோம், இந்த ரப்பர் பேண்ட் இவ கிட்ட கிடைச்சிருக்கே. சரி, எப்படியோ கிடைச்சது. இந்த ஜோதிகா சரியான மூலக்காரி போல இருக்கு. சீட்டை இதுல எழுதி அமைச்சிருக்க பாரு. நான் ஆபத்தில் நான் ஆபத்தில் இருக்கிறேன், என்னை காப்பாற்றவும். இப்படிக்கு ஜோதிகா. நல்ல வேலை, இந்த துண்டு சீட்டை யார் கையிலே கிடைக்கல. இது மட்டும் யார் கையிலே கிடைச்சிருந்ததுன்னா என் கதை கந்தலாயிருக்கும். வேதிகா, ஹலோ, என்ன வேதிகா, அந்த துண்டு சீட்டு கிடைச்சதா? கிடைச்சது. நல்ல வேலை, அது என் கையில கிடைச்சது. போன்ல இவ யார்கிட்ட பேசுறான்னு தெரியலையே. இல்லன்னு வெச்சுக்கோ, கோவிந்தா கோவிந்தா தான். சரி சரி, அந்த சீட்டை முதல்ல கிழிச்சு போடு. அது கிழிச்சு போடுறது இருக்கட்டும், முதல்ல அந்த ஜோதிகாவுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணு. அவ ரொம்ப ஆபத்தானவளா இருக்கா. பண்றேன். அவளை வெளிநாட்டுக்கு கடத்திட்டு போயிட்டு அங்கதான் வச்சு தாலி கட்ட போறேன். முதல்ல அதை செய். அப்பதான் நான் இந்த இடத்துல இருந்து வெளியே வர முடியும். லெட்டர் எழுதியா? லெட்டர் மொபைலுக்கு சார்ஜ் போட்டு வைப்போம். சார்ஜ் ஏறுது.
அந்த சீட்டு கையில கடிச்சு கிழிச்சு போட்டாச்சு. யார்கிட்ட பேசியிருப்பா? அந்த தொண்டுச்சிட்ட வேற கிழிச்சிட்டா. யார்கிட்ட பேசியிருக்கான்னு கண்டுபிடிப்பா. வேதிகாவா? என்ன மறுபடியும் இவ ஃபோன் பண்றா? இப்பதானே பேசிட்டு வச்சா. அவ இப்படி பண்ண மாட்டாளே. வழக்கமா எப்படியும் 2 மிஸ்ட் கால் கொடுப்பா, அதுக்கப்புறம் தானே ரிங் பண்ணுவா. இது எனக்கும் அவளுக்கும் தெரிஞ்ச கோட் ரகசியம். இப்படி உடனுக்குடனே ஃபோன் பண்றானா ஏதோ முக்கியமான விஷயமா தான் இருக்கும். இல்லைன்னா நம்மளை கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த போன்ல வேற யாராவது முயற்சி பண்றாங்களா? போன் எடுக்க மாட்டாங்களே. யாருன்னு கண்டுபிடிக்காம விட மாட்டேன். போன் எடுக்கட்டும். போனை எடுத்து பேசலாமா வேணாமா? வேண்டாம். போனை எடுத்து பேசுங்க. அவ வேற வந்துட போறா. ஒருவேளை வேதிகா ஏதாவது ஆபத்துல மாட்டியிருப்பாளோ, அதான் உடனே ஃபோன் பண்றான். நான் இப்ப டவுட்ல ஃபோன் அட்டன் பண்ணாம விட்டுட்டா அவளும் மாட்டி என்னையும் மாட்டி விட்டுருவா. சரி, பேசிடுவோம். ட்ரெய்லர் பார்க்குறதுக்கும் சரி, அண்ட் எனி ஃபியூச்சர் அப்டேட்ஸாக இருக்கட்டும், ட்ரெண்ட் மியூசிக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக ட்ரெண்ட் மியூசிக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பட்டால பச்சை முகம் பாலு வடியும் முகம், பட்டால பச்சை முகம் பாலு வடியும் முகம், பச்சை முகத்தழகாயரசா ஆண்டிப்பட்டி கனவா. அவன் அழகாவா இருக்கு. அழகுங்கிறது நிறத்திலேயே உருவத்திலேயே கிடையாது, செய்யற செயல்ல இருக்கு. ஐத்த பொண்ணு என்ன தாக்குதே.